ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். முருகனுக்கு கடுமையாக விரதம் இருக்க முடியாதவங்க கூட இதை ஒரு முறை கேட்டாலே கடுமையாக விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த முழுமையான பலனை முருகன் தருவார். வாரி வழங்கக்கூடிய கடவுள் முருகன். அவரை நினச்சி நீங்கள் விரதம் இருக்க முடியேன்னு வருத்தப்பட வேணாம். இந்த விஷயங்களை கேளுங்க, இதுவே உங்களுக்கு முழு பலனையும் முருகன்கிட்டேருந்து வாங்கித்தரும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நிச்சயமாக என்னால் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நான் 1க்கு 2 முறை சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ மன்னிச்சிடுங்க. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கான எந்த சாத்தியமும் என்கிட்ட இல்லை. இது அதனால் அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் தவறு இருந்தால் மன்னிக்கவும். முருகனை நாம் எல்லா நாளும் கொண்டாட வேண்டிய ஒரு கடவுள். ஆனால் தைப்பூசம் ஏன் முருகனுக்கு விசேஷம்? இது தைப்பூசத்துக்கான பதிவா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சகோதரி கேட்டாங்க, நீங்கள் குறிப்பிட்ட நாள் மட்டும் ஒரு சில வீடியோ போடுறீங்க, அது அன்னைக்கு மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் கோவில் போய் மந்திரம் சொல்லி முறையாக வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 2 மடங்கு பலன் கிடைக்கும். எப்போ அப்படின்னா, ஒரு கடவுளோட அற்புதங்கள் திருவிளையாடல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது அந்த கேரக்டர், அதாவது அந்த சொல்லப்பட்டிருக்க கடவுளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ராமாயணம் கேட்குறீங்க, இல்லை ஒரு கந்த புராணம் கேட்குறீங்க அப்படின்னா, கந்தனோட அவர் பண்ணியிருக்கிற அந்த அற்புதங்கள், பக்தர்களுக்காக வந்திருக்கிற விஷயங்கள், அவர் பக்தர்களுக்கு பண்ணியிருக்கிற அந்த அற்புதங்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு உடம்பு மெய்சில் இருக்கும். அதை முழுமையாக உங்கள் மனம் ஏற்றுக்கும். அப்படி இருக்கிற சமயத்தை தான், அந்த மாதிரி எண்ணத்தை தான் கடவுள் விரும்புவார். அதனால் இன்றைக்கி தான் கேட்கணும் அன்றைக்கி தான் கேட்கணும்னு கிடையாது. இருந்தாலும் தைப்பூசம் ஏன் விசேஷம் அப்படின்னா, முருகன் பார்த்திங்க அப்படின்னா சிவசக்தியோட சொரூபமான கடவுளாக தோன்றலை. முதல்ல சிவபெருமானோட சக்தியாக மட்டும்தான் தோன்றினார். அப்படின்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்லேருந்து தோன்றின கடவுள். வாரியார் சாமி கூட அழகாக சொல்லுவாங்க. வாரியார் சாமி வெளிநாடு போயிருக்கிறப்ப கேட்பாங்களாம், என்னென்னா நம்மளை மாதிரி ஆண்கள் மாதிரியே பெண்களும் கிராப் வெட்டியிருக்கிறதுனால அந்த ஊரில் யார் ஆண் யார் பெண்ணுன்னு தெரியாத அளவுக்கு தான் அவங்களோட உடை அலங்காரம் எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கேட்பாங்களாம், நீ ஆணா பொண்ணா அப்படின்னு கேட்பாங்களா. ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண்ணுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்ட்டு. எல்லாருமே ஆம்பளைன்னா ஆம்பளை பிள்ளை, பொம்பளைனா பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வாரியார் சாமி சொல்லுவாங்க, யாருமே ஆண் மகன் கிடையாது, எல்லாருமே பெண் பிள்ளை தான். ஏன் அப்படின்னா, எல்லாரும் பெண்ணோட வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தை, எல்லாரும் ஒரு பெண் பெற்றெடுத்த குழந்தை. இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆண் மகன் அப்படின்னா, ஆண் பெற்றெடுத்த மகன் அப்படின்னா அது முருகன் மட்டும்தான். ஏன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண் அந்த சக்தியிலிருந்து 6 பிழம்புகளாக தோன்றி 6 குழந்தையாக உருவானதுனால தான் அவர் பேர் ஆறுமுகம்னு சொல்லுவோம். 6 கார்த்திகை நட்சத்திரங்கள் எடுத்து வளர்த்து அதை அன்னை பராசக்தி ஒன்றா ஒரு நாள் அணைச்சிக்கிட்டாங்களா. அணைச்சிக்கும் போது ஒரு உருவமாக கைகள் அந்த 6 உடவுகளுக்கான கைகள், உருவம் 6 முகம் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இது சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் உலக நியதிக்கு மாறுபட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்தியோட சக்தி இல்லாமல் அவர் தனித்து இயங்கக்கூடாது, இயங்கவும் முடியாது. அப்படிங்கிறதால தான் அன்னை தன்னோட மொத்த சக்தியையும் ஒரு வேலாக உருவகம் பண்ணி அதை இவர்கிட்ட கொடுப்பாங்க, முருகன்கிட்ட. அதுதான் வெற்றிவேல். அந்த வெற்றிவேலை அவர் வாங்கின நாள் தைப்பூசம். அந்த வெற்றி வேலோட உருவம் பூச நட்சத்திரத்தோட வடிவம் வேல். அதனால தான் தைப்பூசம் விசேஷம். இது மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் இல்லை இருக்கிற அம்பாள் தான் இதை கொடுத்ததா பெரியவா ஒரு பதிவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த அம்பாள் தான் கற்பக விருட்சம் கேட்டதை கொடுப்பாள்னு பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால் மயிலாப்பூரில் வச்சு தான் அவங்ககிட்ட வேல் வாங்கினதாக சொல்லுவாங்க. அந்த வேல் வாங்கின வைணவம் தான் தைப்பூசம்னு கொண்டாடப்படுது. இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல, ஏன்னா எப்பயுமே இதில் முழுக்க முழுக்க அவரோட பெருமைகளும் கதைகளையும் சில மந்திரங்களையும் தான் சொல்ல போகிறேன். திருச்செந்தூரில் இருக்கிற நம்ம முருகப்பெருமானுக்கு உடம்பு வேர்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அங்கே ஒரு பழக்கம் இருக்குது. 16 வகையான படையலில் அவருக்கு வெள்ளியாலான விசிறியை விசிறது ஒரு பழக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா, 1800களில் ஒரு கோயில் குருக்கள் இந்த மாதிரி விசிறியால் விசிறிட்டு இருக்கிறத பார்த்து லூசிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் கிண்டல் பண்ணுறார். ஏன்பா உங்கள் சாமிக்கு விசிறலைன்னா வேர்த்துற போதா, எதுக்கே அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கிண்டல் பண்ணிடுறார். உடனே அந்த கோயில் குருக்கள் அவர் போட்டிருக்கிற
முருகன் போட்டிருக்கிற அந்த உடை அங்கிகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு அவரோட வெற்று அந்த உடல் இருக்கும் இல்லையா, வடிக்கப்பட்ட உருவம், அதை காமிச்சா உள்ளே பார்த்தா முருகனுக்கு அப்படியே பொட்டு பொட்டு பொட்டாக வேர்த்துண்டு தான். இதெல்லாம் உண்மையாக இருக்காது, நீங்கள் ஏதோ அபிஷேகம் பண்ணிட்டு சரியாக துடைக்காமல் இருக்கீங்க போல், அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வீட்டுக்கு போனவருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். என்ன அப்படின்னா, தன்னோட மனைவிக்கு சூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். சூளை நோய்னா ஒன்றும் கிடையாது, நம்ம நெருப்பெல்லாம் முழுங்கிட்டோம்னா ஒரு மாதிரி வயிறு எரியும் பார்த்துருக்கீங்களா, நார்மலாக அசிடிட்டி என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் விட 10 மடங்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த நோய். ரொம்ப உடம்பு தகன்னு எரியும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நோயால் ரொம்ப கடுமையாக கடந்து பெட்டில் புரள்றாங்க, உளுந்து அழுகுறாங்க. இதை பார்த்து அவர் மனம் உடைஞ்சு போகிறார். ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணதால தானோ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அந்த கோயில் குருக்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் முருகன்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, முருகன் மற்றதெல்லாம் பார்த்து பாருனதும். அதே திருச்செந்தூர் முருகன்கிட்ட நான் வந்து ஒருவேளை உங்களை புண்படுத்துகிற மாதிரி நடந்திருந்தேன்னா, என்னோட அறியாமையால் நடந்திருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, நானே இந்த கோவிலுக்கு என்னோட சொந்த செலவில் என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்கிறேன், என் மனைவியை குணப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாராம். ஓரிரு தினங்கள்லேயே அவங்க மனைவிக்கு அந்த சூளை நோய் போய் ரொம்ப நார்மல் ஆகிட்டாங்களாம். இதை அவரோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட பொருளுதவி பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா லூசிங்டன் அவர் வந்து இதாக கொடுத்த வெள்ளிக்குடம் 1803 கொடுத்த குடம் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த முருகன் வந்து எப்போவுமே உக்கிரமாக இருக்கக்கூடிய முருகன், போருக்கு தயாராக கண்டிப்பாக சூரபத்மனை வதம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உக்கிரத்தில் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே முருகனுக்கு இன்னொரு சிறப்பும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த முருகன் வந்து அங்கே வந்து சூரபத்மனை வதம் பண்ணிவிட்டு ஆயுதத்தை இல்லாமல் அங்கே வந்து தாமரையை வந்து கையில் வச்சிட்ருப்பார். அப்படிப்பட்ட ஒரு முருகன் வடகிழக்கில் இருக்கிறாரு, கடற்கரையை ஒட்டி இருக்கிறாரு, அதீத சக்தி உடையவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை ஏன் இந்த இடத்துல இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, திருச்செந்தூர் கோவில் வந்து போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரும். நான் உடனே சொல்லிட்டேங்கிறதுக்காக நாளைக்கே போயிட்டு வந்தேன், என்ன சார் நீங்கள் சொன்னீங்க நான் போயிட்டு வந்தேன், நடக்கலைன்னு வாதம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி நடக்காமல் போக வாய்ப்பே கிடையாது. அது உங்களோட நம்பிக்கையையும் உங்களோட பக்தியையும் பொறுத்தது. கடவுள் எப்போவுமே யாருக்கும் எந்த பாகுபாடும் காட்ட மாட்டார். ஒரு இந்து கோவிலில் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருந்தார். இதை நான் வந்து ஏற்கனவே செய்தியாக படிச்சிருக்கேன். அவர் சொற்பொழிவு பண்ணும்போது கேட்டேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, உண்மை சம்பவத்தை சொன்னார். ஆனால் அவர் சொன்னது வேறொரு மதத்தை சேர்ந்த கடவுளை பற்றி, கடவுள் இருக்கிறாருங்கிறத பற்றி. நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் வழிபாட்டை பெரியவா, நான் வந்து பெரியவாவை அனுதினமும் கடவுளுக்கு கடவுளாக, தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக மதிக்கக்கூடியவன். அதனால் வந்து எந்த மதமும் நான் ஏற்றுக்கக்கூடியவன் தான். ஆனால் என்னை துன்புறுத்தாத வரைக்கும், காயப்படுத்தாத வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் வந்து பெரியவா வந்து எல்லா கடவுளும் ஒன்று, எல்லா கடவுளுக்கும் ஒரே சக்தியை தான் எல்லா கடவுளாகவும் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதால நான் எந்த பாகுபாடும் காட்டுறது கிடையாது. இங்கே நான் இப்போ சொல்ல போகிற கதையால் என்ன சார் நீங்கள் திடீர்னு அந்த கடவுளை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, முருகனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்மளோட பிரச்சனையெல்லாம் கேட்குறார், நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு வீட்டோட கதவு தட்டப்படுது, ரொம்ப ஓங்கி தட்டுறாங்க. உள்ளேருந்து ஒரு பெண்மணி தான் திறக்கிறாங்க. திறந்தோடனே என்ன வேணும் அப்படின்னா, வெளியில் பார்த்தா ஒரு நபர் நிற்கிறாரு. அவர் வந்து வெளியில் பார்க்குறாங்க, கடுமையான மழை பெஞ்சிட்ருக்கு. அவரோட டிரைவர் காருக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி நான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகணும், மழை ரொம்ப கடுமையாக பெய்கிறதால வண்டி ஓட்ட முடியல, அதனால் இன்றைக்கி இரவு இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா உள்ளே வாங்கினதான் அவர் நனைஞ்சிருக்கிற தன்னோட ஷூவை கழட்டிட்டு உள்ளே வராரு. ஒரு ஹாலை ஒட்டி ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்குது. இது வந்து அமெரிக்காவில் சிக்காகோ நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், நம்ம ஊர் கிடையாது. உள்ளே போகிறாரு. அந்த ஹாலை ஒட்டி இன்னொரு ரூம் இருக்குது. இவர் போய் உள்ளே உக்காந்ததான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மழையில் ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறீங்க, அதனால் ஒரு டீயோ காஃபியோ கொடுக்குறேன், குடிக்கிறீங்களா அப்படின்னதும் சரி கொடுங்க அப்படின்னுறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. பிஸ்கட்டு இல்லைனா ப்ரெட் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னதும் சரி அதையும் கொடுங்க. ஏன்னா இவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். சாப்பிட்டோடனே அவங்க சொல்கிறாங்க,
வெளியில் ரொம்ப கடுமையாக மழை பெய்யுது, இது ரொம்ப தாழ்வான பகுதி, மழை பெஞ்சுதுன்னா ரோடு வந்து தெரியாத அளவுக்கு தண்ணி நின்றும், அதனால் மழை விட்டதும் காலையில் போங்களேன், நீங்கள் இங்கே தங்குறதால எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா தான் அப்பா அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு சொல்லுங்கள், இரவுக்கு நான் சமைச்சிட்றேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து ஓய்விடுங்க, எனக்கு இப்போ வந்து ப்ரேயர் டைம், நான் வந்து கடவுளை வழிபட வேண்டிய நேரம், நான் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னு சொல்ல முடியாது, இல்லாதவர்னு சொல்ல முடியாது, இவர் உண்டு இவர் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நபர், அதுக்காக இல்லைன்னு வியாதம் பண்ண மாட்டார், இருக்குன்னு இது பண்ணக்கூடிய நபர் கிடையாது. சரின்னு அந்த அம்மா போய் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பூஜை அறை இருக்குது, அதில் வந்து மேரி மாதாவோட சிலையும் ஜீசஸ் இயேசுவோட சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலை முன்னாடி மெழுகுவத்திலாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இவங்க ரொம்ப கடுமையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ணுறாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், இவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. பக்கத்து ரூமில் யாரோ இருமுற மாதிரி கேட்குது. போகிறாரு, போய் பார்த்தா ஒரு ரொம்ப சின்ன வயசு பையன், ரொம்ப ஆள் உடம்பை உருக்கி போட்ட மாதிரி ரொம்ப மெலீஸாக இருக்கிறான், இருமுறான். தொடர்ந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளில வர இந்த அம்மா இப்போ கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார், தன்னோட ஒன்று அது மகனாக இருக்கணும், இல்லை யாரோ ஒரு பையன் கண்டிப்பாக மகனாக தான் இருக்கணும்னு அவரை யூகம் பண்ணிக்கிறார். போய் அந்த அம்மாவுக்காக, தனக்கு இவ்வளோ பரிவு காட்டினா அந்த அம்மாவுக்காக, இவருக்கு ப்ரேயர்னால் என்னென்னு தெரியாது, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு இவரும் முட்டி போட்டு அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணி முடித்ததும் இவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நீங்களும் பிரார்த்தனை பண்ணுறது உண்டா அப்படின்றது. இல்லைம்மா, நீங்கள் ஏதோ கடுமையாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்க, உள்ளே யாரோ ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல போல இருக்குது, அதான் உங்களுக்கு துணையாக நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னதும், நான் பிரார்த்தனை கடவுள் இருக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது, இல்லைன்னு சொல்கிற ஆள் கிடையாது, எனக்கு வேலைக்கு நேரம் கரெக்டாக இருக்கிறதால நான் வழிபாடும் பண்ணுறது நபர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவர் கேட்குறாரு, யார் அது அப்படின்னதும், என்னோடய பையன்தான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னதும், அவருக்கு கேன்சர், இந்த கேன்சரை வந்து குணப்படுத்த முடியாதா அப்படின்னு அவர் கேட்குறார். குணப்படுத்தலாம், ஆனால் வந்து நான் இங்கே பக்கத்தில் காட்டின எந்த டாக்டர்கிட்டையும் அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன். ஏதோ சிக்காகோ பக்கத்தில் ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் மார்கன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட போனால் தான் சரியாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட போனால் எவ்வளோ பணம் வாங்குவார் என்ன ஏதுன்னு தெரியாது, எனக்கு அந்தளவுக்கு வசதியும் கிடையாது. என்னால் முடிஞ்சது என் பையனை நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு எப்படியோ சரியாயிடணும், அதனால் தினமும் என் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னதும், இவனுக்கு இந்த மாதிரி ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னதும், 5 வருஷமாக இப்படி இருக்கிறான், நான் 5 வருஷமாக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய பிரார்த்தனையை கடவுள் செவி சாய்ப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன், அதாவது காது கொடுத்து கேட்டு சரி பண்ணுவார் அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா காலை ஒரு தொட்டு கும்பிட்டாரான். அவங்க கொஞ்சம் வயதான பெண்மணி தான் அவங்க. உண்மையிலே உங்களோட பிரார்த்தனையை அந்த கடவுள் வந்து கேட்டுட்டார், இப்போ நான் வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய நபர். ஏன்னா 2 பக்கமும் எனக்கு வந்து மனநிலை இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர் இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த டாக்டர் மார்கன் நான் தான், அந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சது நான் தான். எனக்கு சிக்காகோலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் பாராட்டு விழா, இந்த மாதிரி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சதுக்காகவும் அதை பரிபூரணமாக குணப்படுத்தினதுக்காகவும் அமெரிக்காவோட அரசாங்கமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக எனக்கு வந்து ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளைட்டு போகும்போது சரியான வானிலை இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஊரில் தரையிறக்கிட்டாங்க. அங்கேருந்து நான் வந்து அந்த ஏர்போர்ட்டில் இருந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன், எப்படியாச்சும் காராவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அரசாங்கம் ஏற்படுத்தின ஒரு விழாவுக்கு நான் போகலன்னா அது அவமரியாதை ஆகிடும்னு கேட்டு விடாப்புடியாக ஒரு காரை பிடிச்சி வந்தேன். ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியுது இவ்வளோ கடுமையான மழை இருக்குது, கார் கூட ஓட்ட முடியாதுன்னு சொல்லி. அப்படி வந்தேன்னா என்னோடய பசி தாங்க முடியாததால் பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் கூட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தவன் தான் நான் தான் அந்த டாக்டர் மார்கன்னு சொன்னாராம். உண்மையிலே இப்போ நம்புகிறேன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். என்ன அப்படின்னா, எங்கேயோ விமானத்தில் பறக்கும்போது கூட இந்த ஊரை கடந்து விமானம் போகுமான்னு எனக்கு தெரியாது, அப்படி எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத உங்களை ஃப்ளைட்டை உங்களுக்காக மழை வர வச்சு இந்த ஊரில் இறக்க வச்சு ஒரு டாக்ஸியை பிடிச்சி அதுவும் கரெக்டாக உங்கள் வீட்டுக்கே உதவி கேட்க வச்சு உங்கள் வாயாலே உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு சொல்ல வச்சு என்னை ஏதோ உங்களுக்கு உதவிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு சொல்லி மறுநாளே வந்து 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவரோட ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு அந்த பையனை 3 மாதம் என்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கோயில் குருக்கள் வந்து சொன்னாங்க. ஏன் நான் இதை சொல்லனா, மற்ற மதங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களை கூட பெரியவா மேற்கோள் காட்டுவாங்க, நம்ம எல்லாம் மேற்கோள் காட்டுறோம். ஆனால் மற்றவங்க இதை செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி தான் கடவுள்கிட்ட நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை, அதுவும் குறிப்பாக முருகன்கிட்ட
முருகன் இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவார். எத்தனை பிரச்சனை வேணால் வரட்டும், யார் வேணால் என்ன பண்ணட்டும், என் கூட துணையாக இருக்கார் நம்பிட்டிங்கன்னா அப்படியே இருப்பார். நான் எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு சொன்ன கதை தான், ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா, அதனால் திரும்ப சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு பல்லவ மன்னன், ஒரு சிறு நாடு, அந்த சிறு நாட்டோட அரசன் அவனோட பெருமைகளை கேள்விப்பட்டு அவனை வந்து பொதுவாக நம்ம ஒருத்தன் நல்லா வளர்ந்தா என்ன ஆகும், மற்றவனுக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி அவனை முடிச்சு கட்டுறதுன்னு ஒரு தீர்மானம். ஆனால் அந்த நாடு சின்ன நாடாக இருந்தால் கூட அந்த அரசன் வந்து தீவிரமான முருக பக்தன். இது வரைக்கும் எந்த போர்லையும் தோற்றது கிடையாது. ஆனால் இப்போ அவன் ஏற்று சண்டை போட வேண்டியது ஒரு பெரிய பல்லவ நாடு. அது இவன் கிட்ட இருக்கிற படைகளை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமான படைகள், போர் திறன்கள் அதிகம். இருந்தாலும் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அப்படி ஒரு கஷ்டத்தை வந்துருச்சு, கஷ்டம் வந்தால் வந்துட்டு போகுது, நீ இருக்கிற என் கூட இரு போதும்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. தூங்கும்போது கனவுல முருகன் அவர் கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் ஒரு சுனை, அது ஆக்சுவலாக அந்த சுனையில் முருகன் இறங்கி ஒரு தாமரை மொட்டுக்கள் மலராக பறித்து அப்படி வீசி காட்டுறார். வீசினா ஒன்றும் ஒரு வேல் கம்பாக மாறுற மாதிரி தெரியுது. உடனே ஒரு அதிகாலையில் முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்த உடனே முருகன் காமிச்ச சுனை இவருக்கு தெரியும், ஆனால் இவர் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது அந்த சுனை. உடனே எழுந்து போகிறார். அதே மாதிரி மலராத மொட்டுக்கள் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் பறிக்கிறார். முருகன் ஏதோ நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் நம்புகிறார். அந்த மலராத மொட்டுக்களை எடுத்துக்கிட்டு மறுநாள் போர் காலையில் தொடங்க போகுது இல்லையா, அந்த போர்க்களத்துக்கு எல்லோரும் ஆயுதத்தோடு வருவாங்க. இவர் மட்டும் மலராத மொட்டுக்கள் எடுத்துகிட்டு அதை பார்த்து எதிரி படைகள்லாம் சிரிக்கிறாங்க. இப்போயே சமாதானத்துக்கு வந்துட்டான் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இவர் அதெல்லாம் பற்றி காதிலே வாங்கிக்கல. வண்டியில் ஏறினார், தேரில் ஏறினார், ஒரு மொட்டை எடுத்தார். அவர் ஒரு முருக மந்திரம் சொன்னார், வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி அப்படி வீசினது தான் தாமதம். அது போன வேகத்தை ஒருத்தரால் கூட பார்க்க முடியல. 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, அப்படியே எண்ணிக்கைகள் கூட்டிகிட்டே போகுது. திடீர்னு படைகள் மேலே அப்படியே விழுந்தவொடனே படைகள் செதறுது. ஒரு 4-5 மொட்டை தான் எடுத்து வீசியிருப்பார். பல்லவ மன்னனோட பாதி படை சிதறடிக்கப்பட்டு மீதி இருக்கிற படையெல்லாம் புறமுதுகு காட்டி அலறி அடிச்சுட்டு ஓடுது. அவர் வேறு யாரும் கிடையாது, ஏற்கனவே இதை நான் வந்து பலமுறை சொல்லிட்டேன், தீவிரமான முருகபக்தர் நல்லியக்கோடர். சிறுபானாற்றுப்படை அவரோட வரலாறு அதை தான் சொல்லுது. நல்லியக்கோரோட வரலாறு இன்னமும் சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்படி வந்து நம்பினவங்களை கைவிடாத கடவுள் முருகன். நீங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அது அழகாக பாம்பன் சாமிகள் சொல்லுவாங்க, எழுந்திருக்கும் போதும் இது தான் சொல்லுவேன், தூங்கும்போதும் இது தான் சொல்லுவேன், எல்லா நேரத்துலையும் வேலும் மயிலும் துணைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அற்புதமான மந்திரம்ன்றதை விட ஒரு வழிபாடு. அது ஆக்சுவலாக முருகனுக்குன்னு இருக்கக்கூடிய எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது. நான் வந்து முருகனை பற்றி ரீசெண்ட் டேஸில் நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இவர் நம்ம ஆதிசங்கரர், நம்மளோட பகவத் பாதர், அவங்களுக்கு வந்து ஒரு நோய் ஆட்கொண்டப்போ, ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு குளிச்சுட்டு வராங்க காலாடியில் இருக்கிற அந்த ஆற்றுலங்கிறதுக்காக அந்த ஆற்றையே தன்னோட வீட்டை சுற்றி ஓட வச்ச ஒரு அதி அற்புதமாக எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார் சங்கரர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அவரை. அவர் சிவபெருமானோட மறு அவதாரம்னு சொல்லக்கூடிய அவருக்கே வந்து நோய் வந்துடுச்சு. இந்த நோய் தீர்றதுக்கு திருச்செந்தூர் தான் போகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதுக்காக திருச்செந்தூர் போகிறார். அங்கே திருச்செந்தூர் போனால் அங்கே திருச்செந்தூர் கோவிலில் நம்மளோட முருகபெருமானோட பாதங்களுக்கு ஆதிசேஷன் மலர்களால் அர்ச்சனை பண்ணுறதை பார்க்குறார். அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியும் பன்னீர் இலையில் தான் விபூதி கொடுப்பாங்க. அந்த பன்னீர் இலையும் விபூதியும் சேர்த்து அப்படியே சாப்பிட்றார். அவரோட நோய் குணமாகிடுது. குணமான உடனே அவர் பாடின பாட்டு தான் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுப்பிரமணியம்னா தெரியும் நமக்கு, முருகனை சொல்லுது. புஜங்கம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தம். ஆதிசேஷன் வந்து வழிபடுற ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன இருக்குது? இதை சொன்னால் இந்த உலகத்தில் வெல்ல முடியாதது கிடைக்கிறதுக்கு அரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ அற்புதங்கள் இருக்குது. அடுத்து நக்கீரருக்கு நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. நக்கீரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானோட ஏற்பட்ட வாக்குவாதத்தினால பெருநோயான குஷ்டத்தால் அவதிப்படுறாரு. நக்கீரர் தினமும் சிவபெருமானை தவறாது வழிபட்டு வந்து கூட கைலாசம் போய் சிவதரிசனம் பண்ணால் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் குளத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற அப்போ அங்கே கல்முகிங்கிற பூதம் அவரை சோதிக்கிறதுக்காக அரச மரத்தில் இருந்து ஒரு இலையை கீழே விழுற மாதிரி செய்து, விழுந்த இலை கீழே தண்ணியில் விழும்போது ஒரு பகுதி மீனாகவும் மறுபகுதி வந்து பறவையாகவும் மாறிடுது. இதை காட்சியை கண்ட நக்கீரர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மெய் மறந்து போயிடாரு, சிவ பூஜை செய்ய மறந்துடுறார்.
நக்கீரனை உடனே என்ன பண்ணுதுன்னா கல்மிகிங்கிற அந்த பூதம் கைது பண்ணி திருச்சிலை வாயில், ஏதோ வேறு ஏதோ ஊர் நினச்சிக்காதீங்க, திருச்செந்தூரோட பழைய பேர் உள்ள ஒரு குகையில் சிறை வச்சிருது. அவர் என்ன பண்ணார், எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்க்குறாரு, என்னென்னமோ வழிபாடு பண்ணி பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் முடியல. தன்னை விடுவிக்க ஆள் இல்லை அப்படிங்கிறதால ரொம்ப மனம் நொந்து போகிறார். உற்ற தெய்வம் வேறு எதுவும் இல்லைன்னு மனமுருகி சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, உன்னை காப்பாற்றக்கூடிய கடவுள் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் ஒருத்தரால் தான் முடியும்னு அவரே சொல்கிறார். அந்த முருகனை தன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு பாடல் பாடுறார். அதுதான் திருமுருகாற்றுப்படைங்கிற நூல். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பினேன், பின்னை ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒரு யான் பின் செல்லேன், பன்னிரு கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று அப்படியே மனமுருகி பாடுறார். பாடினோடனே சக்தி வேலோட முருகன் வந்து காட்சி கொடுத்து நக்கீரர் மீட்டார். அவருக்கு சிறை வைக்கப்பட்டிருந்த அத்தனை பேரையுமே மீட்டுறார். இது வந்து நக்கீரருக்கு அவர் பண்ண ஒரு பெரிய ஆச்சரியத்தை சொல்லுவோம். அதே மாதிரி எத்தனையோ அற்புதங்களை வந்து முருகப்பெருமான் ஒவ்வொரு பக்தருக்கும் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து இன்னொருத்தருக்கு ஸ்ரீ வைகுண்டம், அதில் வந்து சைவ வேளாளர் மரபை சேர்ந்த ஒருத்தர் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிகாமணி சுந்தரி அம்பாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தை 3 வயசு வரைக்கும் வாய் பேச முடியல, ஊமையாகவே இருக்குது. அதை பார்த்து பெற்றவங்களுக்கு பெரும் துயர். என்னடா இது பிறந்த குழந்தை வாய் பேசலையே அப்படின்னு சொல்லி மனம் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊமை குழந்தைய தூக்கிக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. முருகன் சன்னதி முன்னாடி குழந்தைய போட்டு 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. தினமும் முருகனை மனமுருகி பாடுறாங்க, என்னென்னமோ வேண்டுறாங்க. எந்த ஒரு பலனுமே இல்லை. மனம் முடிஞ்ச தம்பதி என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம், முருகன் வந்து அருள் புரிகிறாரான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் உயிரை மாச்சிக்கிறத தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு மனம் உறுதி கொண்டு காலையில் கடலில் நீராடி கொடிமரத்தில் மகனை போட்டுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு, அந்த நேரம் முருகன் கோயிலில் அர்ச்சகர் வடிவில் முருகன் வந்து முன்னாடி ஒரு வெண்தாமரை பூவை வச்சு காட்டி இது என்ன அப்படின்னு கேட்குறார். அது வரைக்கும் பேசாமல் இருந்த ஊமை குழந்தை பூ அப்படின்னு சொல்லுது. சைவம் தழைக்க பாடுன்னு முருகன் கட்டளையிட்டு மறைகிறார். பூமேவு செங்கமல புத்துயிலும் என்ற பாடல் அடியாக கொண்டு பெரும் கவியை பாடின குமரகுருபரர் அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். நீங்கள் வந்து எத்தனையோ அற்புதங்கள் முருகன் வந்து பண்ணியிருக்கிறார், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் அந்த பாட்டு அப்படின்னு வந்ததால் பாட்டை பற்றி ஒன்று சொல்கிறேன், ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய முருக பக்தர்கள் வீட்டில் ஒலிக்கக்கூடிய ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலே அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்போம். இந்த உள்ளம் உருகுதையா பாட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. டிஎம் சௌந்தரராஜன் ஒரு தடவை வந்து பழனி முருகன், ஒவ்வொரு கிருத்திகையிலையும் பழனி முருகனை தரிசனம் பண்ணுறது வழக்கம். தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறார். போய் மேலே சாமியை நடந்து போய் தான் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த இதில் வேலை பார்க்குற சின்ன பையன் இந்த பாட்டை பாடுறான். பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, இது யார் பாடினதுன்னா அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச வரிகளை மட்டும் இவர் என்ன பண்ணுறாருன்னா எழுதிட்டு வந்து அந்த பாட்டை பாடுறார். அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த பாட்டு தான் வந்து உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலே அந்த பாட்டு. ஆனால் வந்து இந்த பாட்டு தெரியல அப்படிங்கிற குறை இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யார் பாடினார்னு தெரியாது. ஆனால் இவர் அதை பாடி ஒரு பெரும் புகழ் வந்துருச்சு. இருந்தாலும் மேடைந்தோறும் சொல்லுவார், இந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரும் படத்துக்கு பூஜை போடுறதுக்காக நாள் வந்து தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயிலுக்கு இவர் போகிறார். யார் போகிறார்னா டிஎம் சௌந்தரராஜன் போகிறார். போனால் அங்கே வந்து ஒரு கல்வெட்டில் இந்த பாட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. கீழேயே வந்து ஆண்டவன் பிச்சை அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவன் பிச்சைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் மிரண்டு போகிறார், யார் இது அப்படின்னா, இதில் இந்த பாட்டில் வந்து அடி மட்டும் மாற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு அடி மட்டும் என்னதுன்னா, உள்ளம் உருகுதையா அப்படின்னு வருது இல்லை, அந்த உண்மையான பாட்டு வந்து உள்ளம் உருகுதடா அப்படின்னு இருக்கும். யார் இந்த ஆண்டவன் பிச்சை அப்படின்னு கேட்டால், 8 வயசு வரைக்கும் எந்த ஒரு படிப்பறிவுமே இல்லாத மரகத, இவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மரகதவள்ளி, அதுதான் இவங்களோட பேர். 9 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனேவே இவங்களுக்கு எந்த படிப்பறிவும் இல்லாத இவங்க ஒரு நாள் வந்து முருகன் காட்சி கொடுத்து இவங்களை வந்து பாட சொல்லுவார். அப்படி இவங்க பாடின பாட்டு தான் இந்த எத்தனையோ பாடல்கள் இதிலேருந்து தான் வந்திருக்கும். அப்படி இவங்களுக்கு எப்படி ஆண்டவன் பிச்சு அப்படின்னு பேர் வந்தது, அதை விட்டுட்டேன் பாருங்கள். பெரியவா வந்து ஒரு சமயம் இவங்களோட
தோற்றம் பார்த்து உள்ளே விட மாட்றாங்களாம் சாமி தரிசனம் பண்ண. ஏன்னா பார்க்குறதுக்கு இவங்க ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு சேலை அதுதான் அவங்க பயன்படுத்துவாங்களாம். அங்கங்கே கிழிஞ்சிருந்தது அதையே தச்சு இது போட்டு வந்ததுனால யாரோ யாசகம் கேட்டு வந்துட்டாங்க, தப்பாக வந்து மடத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி தொண்டர்கள் விட மாட்றாங்களாம். பெரியவா அப்படிலாம் இல்லை, இருங்கன்னு சொல்லி அவங்கள உள்ளே வர சொல்லி அவங்க யார் என்னன்னு அவங்கள பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான். இன்னையிலேருந்து உன் பேர் மரகதவள்ளி கிடையாது, ஆண்டவன் பிச்சை அப்படின்னு சொல்லி நிறைய கோயில்களுக்கு அவங்க போய் பாடியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களோட வரலாறு ஒரு முக்கியமான கதை இருக்குது, அதை சொல்லணும். அதை நான் ஒரு நாள் தனியாக சொல்கிறேன். அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். ஏன் இங்கே ஸ்கிப் பண்ணுறேன்னா அடுத்து ஒரு விஷயம் சொல்லணும். இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த பையன் சென்னைக்கு போனதே கிடையாது. அவன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன். அவனுக்கு வந்து இது முருகன் பாட்டுன்னு தெரியாது. அந்த பாட்டு ஏன் கரெக்டாக டிஎம் சௌந்தரராஜன் கிட்டே போனோம், டிஎம் சௌந்தரராஜன் ஏன் அந்த பாட்டை பாடணும், அந்த பாட்டை தேடி ஏன் அலையணும், அந்த பாட்டு கரெக்டாக ஆண்டவன் பிச்சை பாடினது தான் அப்படிங்கிறது அவருக்கு ஏன் தெரிய வரணும், பின்னால் இதெல்லாம் ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற அவங்க சொன்ன பாட்டு தான் அவர் ஏன் சொல்லணும். தன்னோட பக்தனுக்கு அவன் எந்த உயரத்துக்கு போகணுன்னு அவர் நினச்சாலும் அந்த உயரத்துக்கு கொண்டு போவார். அவங்க நிறைய பேர் புகழ் பணம் அதெல்லாம் விரும்பாதவங்க தான் அவங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய முருகன் பாட்டை வந்து அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அதை இங்கே சொல்லணும். அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு நாள் அவங்கள பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். அதில் முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னா, ஆண்டி ஒருத்தர் வந்து திருச்செந்தூர் அந்த கோவிலுக்கு வந்து கோபுரம் கட்டின கதை நிறைய பேருக்கு தெரியாது. இந்த திருச்செந்தூர் கோயிலோட ராஜகோபுரத்தை கட்டினது ஒரு ஆண்டி. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதிகார பலம் பொருளாதார பலமிக்க அந்த காலத்தில் கோபுரத்தை கட்டுறதுக்கே முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு துறவி அதை பண்ணி காமிச்சார். அந்த துறவி யாருன்னு பின்னாடி சொல்லுவேன் இல்லையா. அந்த நாளில் அந்த துறவி கனவுல தோணின முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல கோயில் திருப்பணியை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கு வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். ஏன்னா பொதுவாக ஆண்டி அவங்கள்ட்டனா என்னன்ற போது ஒரு பிச்சை எடுக்கிற அந்த திருவோட தவிர வேறு என்ன வச்சுக்க போகிறாங்க. அது வந்து பிச்சைன்னு சொல்லக்கூடாது, பிச்சைன்னு சொல்லணும். ஏன்னா அது உணவு மட்டும் வாங்கிக்கிறது, பிச்சைனா எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. அப்படி வந்து இருக்கிறவர் என்ன பண்ணிட போகிறார். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ ஒரு கோவிலை சொல்கிறார், விநாயகர் கோவில், அருள்மிகு தூண்டிகை விநாயகர் கோவிலை முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பணியை தொடங்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படி இவர் சொன்னதும் கரெக்டாக வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு. ஊரில் உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்தும் மக்கள் வந்து சாரையாக வராங்க. அவர் ஏதோ வச்சிருக்கிற கொஞ்சம் பணம், அதாவது நிதியாக திரட்டுவாங்கள்ல கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பணத்தை வந்து கொஞ்சம் கொடுக்குறார். முருகன் வந்து இவரை சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ பணமே யாரும் கொடுக்காத நிலை, இவர் கையில் சுத்தமாக பணம் இல்லாத நிலை. ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சாயந்தரம் ஆனால் பணம் கொடுக்கணும். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆண்டி என்ன பண்ணுறாருன்னா கண்ணை மூடி முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். முருகா, உன் பேரை சொல்லி நான் வந்து திருநீர் கொடுப்பேன், அது அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கு ஏற்ற ஊதியமாக மாறணும் அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி சாயந்தரம் வருது. அதே விநாயகர் கோயில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு தூண்டிகை விநாயகர் கோயில் முன்னாடி விநாயகர் முன்னாடி ஒரு விபூதி பொட்டலத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறார். அந்த பொட்டலத்தை தூண்டி விநாயகர் முன்னாடி நின்று அவரை கும்பிட்டுட்டு திறந்து பாருங்கன்னு சொல்கிறார். எல்லா வேலையாலும் அப்படி தான் கரெக்டாக போய் அவரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த விபூதி பொட்டலத்தை திறந்து அவங்க என்ன வேலை பார்த்துருக்குறாங்களோ அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அந்த விபூதி பொட்டலத்தில் இருந்துச்சான். இந்த கோவிலை கட்டினது யார் அப்படின்னா தேசிகமூர்த்தி சுவாமிகள். இந்த திருச்செந்தூர் கோவில் இருக்கு இல்லையா, அதில் ராஜகோபுரத்தை கட்டினது அவர் தான். அப்படி கட்ட வச்ச முருகன் அவருக்கு பண்ண லீலை இது தான். இது நிறைய பேருக்கு வந்து செவி வழி கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேட்காம இருக்கலாம். இது மாதிரி முருகன் வந்து எத்தனையோ அற்புதங்களை இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கார். எனக்கு வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சொல்லும்போது நிறைய வழிபாடெலாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் மந்திரங்கள்லாம் தெரியாது, நான் எளிமையாக சொல்லணுன்னா என்ன மாதிரி மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். நான் அப்போ தான் சொன்னேன், அருணகிரிநாதர் அருளிய உருவாய் அருவாய் இருக்குது, அதுவே உங்களுக்கு சொல்ல முடியலனா கூட பரவாயில்ல, கடைசி லைன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு மட்டும் சொல்லுங்கள். குருவா நீ வரணும், அது நீ என்ன வந்து சொன்னாலும் சரி, நீ குருவா வந்து எனக்கு சொன்னால் போதும், கூடையே இரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவா வந்து எனக்கு அருள் புரின்றது தான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் பெரியவா வந்து ஒரு பக்தருக்கு சொல்லியிருப்பாங்க. வருவாய்னா வருமானம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால் அவர் முருக பக்தர், வருமானத்துக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்கன்னு பெரியவாட்ட வருவார். நீ தான் முருக பக்தனாச்சே, தான் அருணகிரிநாதர் பாடின அந்த லைன் இருக்குன்னு கடைசி லைனை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த லைனை திருப்ப சொல்லி அவர் சொல்லுவார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னதும், குருவா நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்கிறாரு. வருவாய்னா இன்னொரு அர்த்தம் இருக்கே, அப்படி சொல்லாமே அப்படின்னு பெரியவா அழுத்தி கேட்பாங்க. வருவாய்னா வருமானம்னு சொல்லலாம்,
குருவாய் வருவாய் அருள்வாய் குகின. வருமானத்தையும் நீ கொடுன்னு கேட்கலாமே, அவர்கிட்ட ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. நீங்கள் என்னவா நினச்சி வேணால் கேட்கலாம், நீங்கள் கேட்க வேண்டியது இதுதான், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். கந்தசஷ்டி கவசம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் திருச்செந்தூரில் நடந்தது தான். பாருங்கள், எல்லாமே திருச்செந்தூர் பற்றி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. தேவராயன் சுவாமிகள், பாலதேவராயன் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். கடுமையான வயிற்றுவலி, எங்கெங்கேயும் மருத்துவம் பார்க்குறாரு, ஒரு இடத்துலையும் மருத்துவம் வேலைக்கு ஆகலை, ரொம்ப சோதிக்குது. வயிற்றுவலினா அப்படி ஒரு வயிற்றுவலி. சரி, இதுக்கு மேலே வாழ்கிறது சாத்தியமில்லாத ஒன்று, பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறார். கரெக்டாக அவர் திருச்செந்தூர், தீவிரமான முருக பக்தர் அவர். திருச்செந்தூர் வரார். வந்து பார்த்தா அங்கே கந்தசஷ்டி விழா நடந்துக்கிட்டு இருக்குது. 3வது நாளாக 4வது நாளாக. சரி, தற்கொலை பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. 2 நாள் இருந்து முருகனை கண்ணார கந்தசஷ்டி விழாவை பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறார். கடலில் குளிக்கிறார். குளிச்சுட்டு வந்து உட்காந்து முருகனை அப்படியே தியானம் பண்ணி உட்காந்து அவருக்கு தெரிஞ்ச அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஒளி பிழம்பு தெரியுது. அப்படியே பார்க்குறார். பார்த்தவொடனே அவர் முருகன் சொல்கிறார், என்னை பற்றி இந்த பாடலை பாடு அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே புரியல அவருக்கு. அது வரைக்கும் அவர் பாடல்லாம் பாடக்கூடியவர் தான், இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி பாடல்லாம் வருமா அப்படின்னு யோசிக்கிறார். முருகனே சொல்கிறார், முதலடியை நானே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி முதலடி அவர் எடுத்து கொடுப்பார், இவர் ஒன்றே பாடுவார். அப்படி பாடல் பற்ற அந்த பாட்டு தான் கந்தசஷ்டி கவசம். நீங்கள் சொல்கிற கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூர் முருகனுக்காக ஏற்றப்பட்டது. அவர் 60 வீடுகளுக்கும் கந்தசஷ்டி கவசம் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு கோயிலுக்கும் தனியாக சஷ்டி கவசம் இருக்குது. அதில் கந்தசஷ்டி கவசம் நம்ம வழக்கமாக எல்லாரும் கேட்குறது இந்த கந்தசஷ்டி கவசம் தான். அதை பாடி முடித்தோடனே அவரோட வயிற்று வலி போயிடும். அது மட்டும் கிடையாது, அந்த பாட்டிலே அவர் ஒரு அழகாக ஒரு இடத்த சொல்லியிருப்பார். நான் தான் இந்த பாட்டை பாடினேன், எப்படி பாடணும்னு சொல்லியிருப்பார். ஒரு நாளைக்கு 36 முறைன்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி இயந்திர உலகம் எல்லாராலையும் 36 முறை சொல்ல முடியுமா அப்படின்னா, நேரம் ஒதுக்குனா எல்லாராலையும் சொல்ல முடியும். நம்ம என்னமோ மந்திரம் படிக்கிறதே ஏதோ மலையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதனால சொல்ல முடியாது தான். அப்படி இல்லாதவங்க தாராளமாக 36 முறை சொல்லுங்கள், எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த 36 முறை கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியாதவங்களுக்கு பாம்பன் சாமிகள் ஒரு சுருக்கம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மந்திரம், அந்த 6 மூல மந்திரத்தையும் சொல்லி ஒரே ஒரு முறை கந்தசஷ்டி கவசம் படித்தா போதும், 36 முறை சொன்ன பலன் கிடைக்கும். இதை நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவிலையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், படிங்க. முடிஞ்ச அளவுக்கு முருகனை பற்றின எளிமையான மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், தினமும் சொல்லுங்கள். உங்களோட கஷ்டம் இதுதான் அப்படின்னா எது தீரவும் ஏதோ ஒரு மந்திரம், ஓம் நமோ குமாராய நமக, ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிறது சிவபெருமான் முருகனுக்காக அருளிய மந்திரம். ரொம்ப அற்புதமான மந்திரம். எந்த பிரச்சனைக்கும் முருகப்பெருமான் நேரில் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மந்திரம். இதை சொன்னாலே அத்தனை பலனும் கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.